نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தின் மீதும் இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவதாக என்ற துஆவோடு எல்லோரும் சொன்னது போலவே காலத்தின் அருமை கருதி இங்கே இருக்கிற நிறைய சீட்டுகளில் இது போன்று ஒரு சீட்டு வரும் முன்னால் இன்ஷா அல்லாஹ் உரையை நிறைவுபடுத்துவேன் என்கிற செய்தியை சொல்லி தொடங்குகிறேன். பொதுச்சிவில் சட்டம், முஸ்லிம் தனியார் சட்டம் குறித்த பல்வேறு புரிதல்களை உங்களுக்கு தருவதற்காக மாலையில இருந்து இங்கே பல மார்க்க அறிஞர்களும் சமுதாய தலைவர்களும் அது சம்பந்தமாக நிறைய கூறியிருக்கிறார்கள். புதிதாக ஒன்றும் இல்லை என்றாலும் தொகுத்து சொல்வது போல் சில விஷயத்தை உங்கள் மனதிலே இருத்திவிட்டு நான் இடம்பெயர ஆசிக்கிறேன். இஸ்லாம் சம்பூரணமான மார்க்கம். இங்கே யாரும் எதையும் உள்ளே தரவும் விடமாட்டோம். இங்கே யாரும் இருப்பதை வெளியே எடுத்து போடவும் விடமாட்டோம். உலமாக்கள் இதற்கு ஜாமிஅ மானிஅ என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். இங்க இருக்கிற ஒரே ஒரு பிட்டு கூட வெளியே போகாது. வெளியே இருக்கிற எந்த ஒரு பிட்டும் இஸ்லாத்துக்குள்ள வர முடியாது. இதை நாங்கள் 1438 வருஷமா அனுமதிக்கல. எனவே முந்தா நாள் பதவியேற்ற அரசுகள் எல்லாம் அதற்கு முயற்சிக்கிறது என்றால் குளவியின் கூட்டிலே கைவிட்டது போல என்று சொன்னார்கள். நீ விஷ பாம்பு புத்திலே கை வைத்திருக்கிறாய். மிக மோசமாக கொட்டப்பட்டு நுரை கக்கப்பட்டு வேண்டாம், இந்த அவலங்களை தோற்று போவீர்கள். அது சத்தியம். ஏனென்றால் பொதுச்சிவிலுக்கு இந்த நாட்டிலே தொடர்ந்து 50 வருஷமாக 60 வருஷமாக அவ்வப்போது எழுப்பட்ட சப்தங்கள் எல்லாம், செய்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் தான் முடிந்தது. 60களிலே துரத்தினோம், 70களிலே நீ வளர்ப்பு மகன் சட்டம் கொண்டு வந்த போது துரத்தினோம், 80களிலே ஷாபான் வழக்கில துரத்தினோம். நிறைய வழக்குகள், அது சாயிரா பானுவோ, இஸ்ரத் ஜஹானோ, ஷமீம் ஆராவோ, பதர் சைதுகளோ, யார் வேண்டுமானாலும் பாரதிய மகளிர் அமைப்புகளோ வழக்கு போடலாம். கடைசி வெற்றி எங்களுக்கு தான். ஒண்ணு தெரியுமா, ஒரு சினிமா படத்துல பூரா லாஸ்ட் சீன் வரையும் வில்லன் ஜெயிக்கிற மாதிரி தெரியும். கடைசி சீன்ல கதாநாயகன் ஜெயிச்சிருவான். அது இல்ல, தைரியம் இருந்தா யாரையாவது படம் எடுக்க சொல்லி பாரு. ஆரம்பத்துல இருந்து ஜெயிச்சுக்கிட்டே வர கடைசியிலேயே அவன் தான் ஜெயிக்கிறான்னு படத்தை முடிச்சா 3 நாள்ல தியேட்டர்ல காலியாயிரும், படம் ஓடாது. எனவே வில்லன்கள் ஜெயிப்பது போன்று தோற்றம் தானே ஒழிய கடைசி சீன்ல நாங்க ஜெயிச்சு சுபம்னு போட்டு முடிச்சிருவோம். திரையை பத்தி ஆழமா பேசுற மாதிரி இருக்கு, நினைத்து விட வேண்டாம். நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். எங்கள் மார்க்கத்தில் இருப்பவை வெளியே போகவோ வெளியிலே இருந்து உள்ளே வரவோ நாங்கள் எந்த காலத்திலும் அனுமதித்ததில்லை, அனுமதிக்க மாட்டோம். முன்னாலே தஸ்லீலா போர்டினுடைய உறுப்பினர் ஹஜ்ரத் பேசிய போது சொன்னது போல, லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ் ذلك الدين القيم. அல்லாஹ்வின் வார்த்தைகளுக்கு இங்கே எந்த மாற்றமும் கிடையாது. எந்த காலத்திலும் யாரும் மாற்ற முடியாது. குர்ஆனுடைய வரிகளை பார்த்தால் ஒவ்வொரு சட்டத்திற்கு கீழும் இப்படி ஒரு வாக்கியம் இருக்கும். இது அல்லாஹ்வின் வரம்பு, இதை மீறாதீர்கள். கிரிமினல் சட்டங்கள் குர்ஆனிலே இருப்பதிலேயும் இந்த வார்த்தையை சொல்லுகிறாங்க. பல்வேறு இடங்களில் பாகப்பிரிவினை சட்டங்கள், தலாக்கினுடைய சட்டங்கள், இதையெல்லாம் முடிக்கிற போது கூட இது அல்லாஹ்வின் வரம்புகள்,
இதை மீறாதீர்கள். அல்லாஹ்வின் வரம்புகளை மீறுவோர் அக்கிரமக்காரர்கள். சரி, பிரச்சனை வந்ததற்கு தலாக்கு தான் முதல் காரணம் என்ற காரணத்தாலும் என்னுடைய தலைப்பில் முத்தலாக்கு சேர்ந்திருப்பதாலும் நான் தலாக்கு குறித்த ஒரு சில புரிதல்களை மாத்திரம் குறைந்த சில நிமிடங்களில் உங்களுக்கு நான் வைத்து விடுகிறேன். இஸ்லாம் தலாக்கை வெறுக்கிறது, தலாக்க ஆசீர்வதிக்கவில்லை, தலாக்கை ஊக்கப்படுத்தவில்லை. தலாக்கு நிகழ்கிற இடமெல்லாம் ஒரு முகச்சுடிவோடும் கனத்த இதயத்தோடும் தான் நடக்கிறது. உச்சகட்டமாக மார்க்க ரீதியான வார்த்தைகளில் சொல்லுவதானால் அரிசி நடுங்குகிற வார்த்தை அது. நாங்கள் ஊக்குவிக்கவில்லை. தலாக் அநியாயமாக விடுபவன் பாவி. காரணம் இல்லாமல் தலாக்கை கேட்பவள் நரகத்தின் சொர்க்கத்தின் வாடை கூட நுகரமாட்டாள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இந்த முஸ்லிம் உம்மத்து குறிப்பாக தமிழகத்தினுடைய கிராமங்கள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தலாக்குன்னு கூட வீட்டுல சொல்ல மாட்டாங்க. நீங்க கிராமங்கள்ல போய் பார்த்தா அவர் மனைவிய அந்த சொல்லிட்டாராமா என்று சொல்லுவார்கள். அந்த சொல் என்பது முத்தலாக்கு, அந்த சொல் என்பது தலாக்கு. ஒரு கெட்ட வார்த்தை பிரயோகமாகவே இதுவரையும் இஸ்லாம் வாதிக்கிறது. தலாக்கு நடக்க கூடாதுங்கிறத நம்ம விரும்பும். ஏதாவது அப்படி நடந்து விடுகிற போது அதற்கு சட்டம் சொல்லணும்ல. அந்த சட்டத்தை சொல்லுகிற இடத்தில் குளறுபடியான புரிதல்கள் உலகம் முழுக்க இருக்கிறது. இங்கே இன்னொன்னும் சொல்லணும். முஸ்லிம் உம்மத்திற்கு முதல் வேலை இது. குடும்பமானவரை தங்களுக்கு முன்னாலே வருகிற குடும்ப பஞ்சாயத்துகளை 99.9% சேர்க்கத்தான் முயற்சிக்க வேண்டும். அது என்னமோ தெரியல, சில ஊர்கள்ல அப்படி சில தலைவர் இருக்கான், வந்தவுடனே தலாக்குன்னு முடிவு பண்ணிடுவான். மாப்பிள்ள காலுக்காகாத சிறப்பு கழட்டி விட்டுற வேண்டியதுதான். அதை கழட்டி முதல்ல அவனை அடிக்கணும். இல்ல தானே குர்ஆனில இருக்கிறது. நீங்கள் சேர்த்து வைக்க நாடினால் அல்லாஹ் வழிகளை திறப்பான். சேர்த்து வைப்பது சிறந்தது. எனவே தலாக்கை ஊக்கப்படுத்துகிற எந்த செய்தியும் குர்ஆன் ஹதீஸில் இல்லை என்பதல்ல. முஸ்லிம் ஜமாத்துகள், முஸ்லிம் அமைப்புகள், ஷரியத் கோர்ட்டுகள், பஞ்சாயத்தில் இருப்பவர்கள் ரொம்ப கவனமாக இதை கையாள வேண்டும். காரணம், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிற சில நாளாந்தர மனிதர்கள் எல்லாம் எங்களை வேண்டுமென்றே தலாக்கு விட்டார்கள் என்றெல்லாம் வார்த்தைகளை பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம். தலாக்கு குறித்த இன்னொரு புரிதல், இஸ்லாத்துக்கு முன்னால 1000 தலாக் போடுவான், 10,000 தலாக் போடுவான். மனைவிட்டு சொல்றதே அப்படித்தான் சொல்லுவான். அவங்களுக்கு பெரிய நம்பர் மாத்திரம் தான் பிடிக்கும். நான் உன்னை 10,000 தலாக்கு சொல்லுகிறேன், 20,000 தலாக்கு சொல்லுகிறேன். இஸ்லாம் வந்த பிறகு தூக்கி போட்டு 3ன்னு ஆகுச்சு. 3 தலாக் தான். இப்போது நான் அதிகமான கருத்து வேறுபாடுகளுக்கு போகாமல் முன்வைக்கிறேன். 3ங்கிறத ஒவ்வொன்னா சொல்றது ஒரு ரகம். 3ஐயும் ஒட்டு மொத்தமா மனைவியை பார்த்து 3 தலாக்கு சொல்லிட்டு முத்தலாக்கு சொல்லிட்டு அல்லது தலாக் 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 அப்படிங்கிறத ஒரே சிட்டிங்ல ஒரு அமர்வுல சொல்லி முடிக்கிறது ஒரு ரகம். இந்த 2 ரகத்துல மார்க்க அறிஞர்கள்ட்ட ஒரு மெல்லிய கருத்து வேறுபாடு உண்டு. ஒரு சில பேர் இல்ல தனித்தனியா சொன்னாதான் தலாக்குன்னு நிகழும், 3 தலாக்கு ஒன்னா சொல்லிட்டா 3 நிகழாது, 1 தான் நிகழும் என்று கொஞ்சம் பேர் நன்கு தலைப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சில மார்க்க அறிஞர்கள், அஹ்லே ஹதீஸ்கள், வஹாபிகள், உலகம் முழுக்க இருக்கிற ஷியாக்கள், இவங்கள்ட்ட எல்லாம் இந்த கருத்து உண்டு. ஏற்கால பெரும்பான்மையோருடைய கருத்து என்னன்னா 3 தலாக்கு சொல்லிவிட்டால் 3ம் நடந்து விட்டது. என்ன இந்த பொதுச்சி விட அது இதுன்னு இதுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பேசிக் என்னங்கிறத லேசா சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். 3ம் சொல்லிவிட்டால் 3ம் நிகழ்ந்து விடும், அவ்வளவுதான். இதுல நிறைய பேர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, குலஃபாயே ராஷிதீன்கள், 4 இமாம்கள், ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி, நிறைய ஃபுகாஹாக்கள் எல்லாம் இதுலதான். என்ன இந்த மாதிரி நேரத்துல கருத்து வேறுபாடு பத்திரிகையிலும் மீடியாலையும் போட்டு இதுதான் சரி அதுதான் சரின்னு நாம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது அண்ணாந்து துப்புற மாதிரி நம்ம வேலைதான் விழுவோம். அது தெரியாம சில பேர் மீடியாலையும் பத்திரிகையிலையும் பேசிட்டு இருக்கிறாங்க. அமைப்புகள் பேரெல்லாம் சொல்லி அங்க உள்ள போய் இந்த சபையை வேற கோணத்துல கொண்டு போக விரும்பல. ஆனா அது அசிங்கமானது.
இதுல கேள்வி வேற என்னது, மருத்துவர் காலை ஒரு மாத்திரை, மதியம் ஒரு மாத்திரை, இரவு ஒரு மாத்திரைன்னு எழுதி கொடுத்தா 3ஐயும் காலையிலேயே திண்டா எப்படி நோய் சரியா போகுமா, நோய் அதிகமா தான் ஆகும் அப்படின்னு தத்துவம். நான் உங்களுக்கு திரும்ப கேட்கிறேன், 3 கண்ணாடி கிளாஸ கையில கொடுத்து கீழே போடாதப்பான்னு சொல்றேன், நீ ஒவ்வொன்னா போட்டாலும் உடையும், 3ஐயும் ஒன்னா போட்டாலும் உடையும். இந்த உடையாதா? கண்ணாடி குமிழ்கள், பெண்களை கூட கண்ணாடி குமிழ்கள் என்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி 3 கிளாஸ் கொடுத்திருக்கேன் கையில வச்சுக்குப்பான்னு, நீ 3ஐயும் ஒன்னா போட்டாலும் உடையும், ஒவ்வொன்னா போட்டாலும் உடையும். இந்த கருத்து வேறுபாடுகள் இந்த சண்டையில தான் நமக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள வருது. லேசா அவனுங்களுக்குள்ள ஏதோ சண்டை போல தெரியுது, உள்ள பூந்து இந்த 2ல 1 இல்லைன்னு சொல்லுவோம். அது வழியா உள்ள போயிட்டா எல்லா சட்டங்களையும் படிப்படியாக இவர்களிடம் நம்மாலே கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களின் சட்டங்களை நீர்த்து போக செய்துவிட முடியும் என்ற அடிப்படையில உள்ள வந்திருக்கிற மத்திய அரசுக்கு சொல்லுகிறோம், தலாக்களே இல்ல, நாங்க எல்லா விஷயத்திலையும் எங்கள்கிட்ட கருத்து வேறுபாடு உண்டு. ஆனா அது ஆரோக்கியமான கருத்து வேறுபாடு, அது கண்ணியமான கருத்து வேறுபாடு. நீ அதை வச்சுட்டு உள்ள வர்றதுக்கெல்லாம் நாங்க விரும்ப மாட்டோம். இங்க புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டைன்னா நீ 10வது பேரோட அந்த வீட்டுக்குள்ள நீ ஏன் வர்ற, உனக்கு அடி விடுவோம், நீ உள்ள வரக்கூடாது. இது உள்ள உட்கட்சி பூசலை போல உள்ள இருக்கிற சின்ன கருத்து வேறுபாடுகள். இதை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு பிரச்சனைகள். முன்னால பேசினவங்க எல்லாம் போனாங்க, இந்த சாயிரா பானுவா அவங்க புருஷன் அப்படித்தான் விட்டார், ஹோல்சேலா விட்டார், தலாக் தலாக் தலாக். அந்த அம்மா போய் இதுக்கு முன்னாடி நீதிமன்ற படிக்கட்டுகள்ல ஏறி போனவங்க எல்லாமே இதைத்தான் சொன்னாங்க. நம்ம நீதிபதிகளுக்கு திடீர்னு ஞானோதயம் வந்துடும். அந்த பொண்ணுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லி அனுப்புறத விட்டுட்டு உடனே மத்திய அமைச்சகத்துக்கு தலாக் விஷயமாக ஒரு முடிவுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுல குடும்ப பிரச்சனையா? அந்த பொம்பளை பிரச்சனையை பேசு, அங்க போகிறது. அதற்கு பிறகு சட்ட அமைச்சகம், அது இது, அங்குள்ள மினிஸ்டர்கள், அது எந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் என்பதை ரொம்ப தெளிவா பேசினாங்க. பாசிசம் உள்ளவர்களால் அந்த சிந்தனை உள்ளவர்கள் அமர்ந்து அதற்கு ஒரு பதிலை தயாரித்து கொண்டு வந்து நீதிமன்றத்தில் கொடுத்து இன்றைக்கு நம்ம இந்த அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த பொதுச்சுவின் சட்டம் அல்ல, இந்த தலாக்கு சட்டத்தை ரத்து செய்யணும்னு கவர்மெண்ட் தாக்கல் செய்திருக்கிற இதுல 3 விஷயம் சொல்லியிருக்கு. ஒண்ணு என்னன்னா, இந்திய நாடு மதச்சார்பற்ற நாடா, நீங்க நம்பணும், செக்யூலரிசம். 2வது விஷயம் ஈக்குவாலிட்டி முக்கியமா, ஆண் பெண் சமத்துவம், பாலின சமத்துவம் ரொம்ப முக்கியமா. 3வது விஷயம் தலாக்கின் வழியாகத்தான் பலதார மனங்கள் அதிகமா வருதாம். இந்த 3 காரணங்களால் இது மறுக்க வேண்டும். 3 காரணம் சொல்றேன், 3மே இங்க இல்ல. செகுலர் என்பது மிகவும் தவறாக இந்தியாவில புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வார்த்தை. மதச்சார்பற்ற நாடுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பச்சையா சொன்னா கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாதுன்னு அர்த்தம். கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாது. நீ ஒரு பக்க சார்பில், ஒரு குறிப்பிட்ட மத சார்பில், ஒரு டிபெண்டடான, இது செகுலர் அரசுன்னு சொல்ல முடியாது. ஒரு மதத்திற்கான சட்டங்களால் தான் மாட்டிறைச்சியில இருந்து முத்தலாக்கு வரை இங்கே மாட்டின் மூத்திரத்திற்கு இருக்கிற மரியாதை கூட மனித உயிர்களுக்கு இல்லை. நான் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியா முழுக்க 70 உயிர் சேதங்களை உடைய பெரும் கலவரங்கள் மாட்டிறைச்சியில மாத்திரம் உண்டாகி இருக்கிறது என்று சர்வதேச பாராளுமன்றங்கள் காரி துப்புகிற அளவுக்கு இந்த நாட்டிலே மாடும் மாட்டு கறியும் மாட்டு மூத்திரமும் இங்கே நாரிப்போன அரசியலாக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இது மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்றதுக்குள்ள தகுதியே கிடையாது. இப்போது இருக்கிற கவர்மெண்ட் ஒரு பக்க சார்பு உள்ளது. 2வது பாலின சமத்துவம். எங்க எதை பேசுறதுன்னு தெரியல. அவர்கள் இருக்கிற கூடாரத்தில், அதற்கு சொன்ன மாதிரி அவங்க இருக்கிற கூடாரத்தில் பெண்களுக்கான மரியாதை என்ன என்று பேசினால் மேடை நாரி போயிடும், குடுக்க நாய் குடுக்க போகாது, அவ்வளவு மோசமா இருக்கு. எது அவர்களுடைய பெண் எங்க இருக்கிறது பாலின சமத்துவம்? கருவறைகளிலே பெண்களை அனுமதிக்க தயாரா? பார்லிமெண்ட்ல பாதி பேர் பொம்பளைகளை உட்கார வச்சுட்டு நீ பேச முடியுமா? சட்டமன்றத்துல பாதி பேர் பொம்பளைகளை உட்கார வச்சுட்டு நீ பேச முடியுமா? பாலின சமத்துவத்தை பற்றி எந்த அடிப்படையில பேசுகிறார்கள்? தாக்கல் செய்திருக்கிற 3 வரிகள் அது ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் மதச்சார்பற்ற நாடா, 2வது இந்த ஈக்குவாலிட்டியா பாலின சமத்துவம் அப்படிங்கிறது, 3வது செய்தி பலதார மனம் அதிகமாகிறது. நீ இந்தியா போன தைரியம் இருந்த ஒரு கணக்கெடு, அதிகமான கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்க முஸ்லிமா வேற யாருமான லிஸ்ட் எடுத்துட்டு வா. சத்தியமா எங்களுக்கு அதன் சலுகை சட்டம் இருக்கிறதே தவிர எல்லாரும் அப்படி பண்ணிக்கலாம் அலையில. இங்க ஒரு மனைவியை வச்சுட்டு படுற பாடு பெரும்பாடு. பலதார மனம் எத்தனை பேருக்கு இங்க மனைவி இருக்கிறது? அப்படி பலதார மனைவிகள் ஒரு கணக்கெடுத்து அதை கொண்டு வந்து நீ நிரூபிக்கலாமே.
நிறைய சொல்லலாம். எங்களை பொறுத்தவரை இது போன்ற காரணங்களால் இதை மாற்றாக இந்த சட்டத்தை கொண்டு முன்வைப்பதை ஏற்க மாட்டோம். ரொம்ப சிம்பிளா நீதிபதியும் கேட்கிறாங்க, அமைச்சர்கள் கேட்கிறாங்க, அவரு ரவிசங்கர் பிரசாத் கேட்கிறாரு. சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறாங்க, தலாப் 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 அப்படின்னு சொன்னா தலாப் நிகழ்ந்துருமா அப்படின்னு. சிம்பிளா சொல்லாம அதுக்கு ஒரு மாநாட போடுறது. புருஷனுக்கு கணவன் மனைவிக்கு விவகாரம் குடும்ப உறுப்பினருக்கு முன்னாடி தலாக் தலாக் தலாக்குங்கிறான். அந்த மாதிரி தான் ஒரு கல்யாணத்துல 100 பேருக்கு மட்டும் உட்கார வச்சுட்டு ஏற்றுக்கொண்டே கேட்டாரு காசி. கபில் தூ நான் ஏற்றுக்கொண்டேன்னு ஒப்புக்கொண்டேன். அதே 3 வார்த்தையில சேர்ந்தாங்கல்ல. அப்ப அதே 3 வார்த்தையில பிரிவுல மட்டும் 3 வார்த்தையில பிரித்து விடுகிறார்கள் அப்படின்னா 3 வார்த்தையில சேர்ந்து விடுகிறார்கள். இல்ல அற்பமான குற்றச்சாட்டு நிறைய SMS விடுகிறார்கள், இமெயிலே விடுகிறார்கள். அந்த காலத்துல இதெல்லாம் இல்லையா? நான் விடுறத நியாயப்படுத்துற, தலாக் விடுகிற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணல. தலாக்கை காரணம் இல்லாமல் விடுபவர்கள் பாவிகள், இதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா என்னன்னா SMS, இமெயில், ஸ்கைப், வாட்ஸ்அப், பேஸ்புக் இப்படி எல்லாம் தலாக்கா என்று கேட்ட ஒரு காலத்துல இங்கிலாந்து லெட்டர்ல எழுதி போட்டான் தலாக் தலாக் தலாக். அப்ப அதுதான் இருந்தது. ஒரு கவர்க்குள்ள எழுதி போட்டான், போஸ்டுக்காக எழுதி போட்டான். இன்றைக்கு வசதிகள் வந்திருக்கிறது, நேர பார்த்துக்கிட்டே தலாக் சொல்றான். அவர்களுடைய குடும்ப விவகாரங்கள் அது. இவைகளை எல்லாம் ஒரு மதத்தின் மீதான பெரிய குற்றச்சாட்டாக கொண்டு வைப்பது என்பது வார்த்தைகள்ல பிரிஞ்ச வார்த்தைகள் தான் பிரச்சனை. ஏதாவது ஒருத்தன் ஒரு முஸ்லிம் குஃபருடைய வார்த்தையை சொல்லிட்டான்னா இஸ்லாமிய வட்டத்திலிருந்து வெளியே போயிடுறான். ஒரு காபிர் ஈமானுடைய கலிமாவை ஒரு லைன் தான் அது சொல்லிட்டான்னா அவன் இஸ்லாத்துக்குள்ள வந்துடுறான். சில வார்த்தைகள் சில விஷயத்தை தீர்மானிக்கும். அது போன்று தலாக்கு என்பது வலுவான வார்த்தை. இந்த மார்க்கம் அதற்கு சித்துகுன்ன சித்துன் வஹஸ்னுகுன்ன சித்துன். அது வேணும்னே சொன்னாலும் விவகாரம், விளையாட்டாக சொன்னாலும் விவகாரம் என்று இந்த மார்க்கம் அந்த வார்த்தைக்குள்ள அந்தஸ்தை சொல்லி இருக்கிறது. எங்க பெண்களை பாதுகாக்கிறதுக்கும் எங்க பெண்களுடைய கரிசனத்துக்கும் எங்களுக்குள்ள பெண்ணுரிமைக்கும் நீ சொல்லி தருன்ற அவசியம் எல்லாம் இல்லை. இங்கே தாயின் காலடியில் சொர்க்கம். இங்கே மனைவி நல்லவன் என்று சொன்னால் தான் கணவன் நல்லவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களின் வழியாக வைத்த நியதி இது. பெண் மகவு பிறந்தால் நாளை நரகம் செல்லாமல் அந்த பெண் மகள் காப்பாள் என்பது இங்கே உள்ளது. அதற்கு சொன்ன மாதிரி ஆன்மா இருக்கா இல்லையான்னு நீ சர்ச்சை பண்ணிட்டு இருக்கிற காலத்துல, பெண் என்பவ மனுஷியா பேயான நீ யோசனை பண்ணிட்டு இருக்கிற காலத்துல, நாங்கள் சொர்க்கத்தின் அட்ரஸை அந்த பெண்ணின் காலடியில வைத்திருக்கிறோம். எங்களுக்கு பொம்பளையுடைய மரியாதையை சொல்லி தரணும்னு யாருக்கும் அதுக்குள்ள யோசிக்க கிடையாது. இந்த நாட்டுல நாங்க 1400 வருஷமாச்சு வாரிசு உரிமை கட்ட சட்டம் கொடுத்து, இங்க 1950 சில்லறையில தான் சட்டம் வருது. 1956ல பெண்களுக்கு வாரிசு உரிமை உண்டுன்னு சொல்லி பில், அந்த பில் பார்லிமெண்ட்ல மசோதா தாக்கல் செய்யப்படுது. எந்த நிலைமை தெரியுமா? வெளியில நின்று அந்த மதத்துல, இந்து மதத்தில் பெண்களுக்கு சொத்து இல்லை, அந்த மத சட்டத்தை கிராஸ் பண்ணிட்டு பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் தீர்மானம் இயற்றப்படுவதால் 10,000 பொம்பளையே பார்லிமெண்ட்டுக்கு வெளியே 2 கோஷம் போட்டாங்க. இந்த நாட்டின் வரலாறு. என்ன கோஷம் தெரியுமா? எங்களுக்கு சொத்து வேண்டாம், எங்களுக்கு சொத்து வேண்டாம். உலகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் சொத்து வேண்டும் என்று முன்வைக்கிற போது இந்த நாட்டினுடைய, குறிப்பாக இன்றைக்கு யார் முஸ்லிம் சட்டங்களின் மீது அவதூறு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் 10,000 பேர் பார்லிமெண்ட்டுக்கு வெளியே நின்றாங்க. சங்கராச்சாரியார் நாடு முழுவதும் 100 பொதுக்கூட்டங்கள் நடத்தினார். எல்லாம் பொம்பளைங்க மேடையில பேச்சாளர்கள்லாம் என்ன பேசினாங்க தெரியுமா? எங்கள் மதம் சொல்லுகிறபடி சொத்து இல்லாமல் இருக்க நாங்கள் விரும்புகிறோம். இப்படி எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு பெண்களுடைய கரிசனம், நாங்க முஸ்லிம் பெண்களை பாதுகாக்க வந்திருக்கிறோம் என்று நீ வர வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது. யூனிஃபார்ம் சிவில் கோடை பொறுத்தவரை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், திருப்பி அடிப்போம். எல்லா காலத்திலும் இன்றல்ல, 500 வருஷங்களுக்கு முன்னால், 500 வருஷத்திற்கு முன்னால் எங்கள்ல ஒரு கருப்பு ஆடு, அவனுக்கு அக்பர்னு பேர், முகலாய பேரரசுகள்ல உள்ள அக்பர். அந்த நாரி போன அக்பர் கொண்டு வந்த தெய்வீக மதம் தீனிலாகின் ஒரு மதம். சீக்கியம், ஜைனம், முஸ்லிம், இந்து, கிறிஸ்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு யாசகனுடைய வாந்தி போல ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டு, அந்த சட்டம் தீனிலாகி என்று அமுல்படுத்தப்பட்ட போது இதே உலமாக்கள் மூர்க்கத்தனமாக எதிர்த்தோம். சையத் அஹ்மத் சர்ஹதி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் தலைமையில் டெல்லியின் வீதிகளில் தலைப்பாகைகள் சுத்தியது. உனக்கு வேணா கிரேட் அக்பரா இருக்கலாம், ஏன்னா இந்த மாதிரி நயவஞ்சகன்கள் எல்லாம் உனக்கு கிரேட் ஆயிடுவான்.
அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற வலிமார்கள் எல்லாம் உனக்கு ஒஸ்டாகி போவார்கள். உன்னுடைய கிரேட் அக்பர் ஓட ஓட அவன் சட்டத்தை, அவனுடைய அடக்குமுறையை அத்தனையும் நாங்கள் ஜெயித்தோம். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு தீனிலாகியை கொண்டு வந்த அக்பரை ஓட ஓட துரத்தியது போல், அவன் அரசை கவிழ்த்தியது போல், முத்தலாக்கில் மூக்கை நினைக்கும் மோடியையும் துரத்த எங்களால முடியும். முடியும் மட்டுமல்ல, அது நடக்கும். அந்த பார்க்கத்தான் போகிறாய். தலாக் அல்ல, நிக்காஹ் அல்ல, பாக பிரிவினை அல்ல, மஹர் அல்ல, ஜீவனாம்சம் அல்ல, எதில் வந்தாலும் பர்சனல் லாவில் முஸ்லிம் தனியார் சட்டத்தில் நீ கை வைத்தால், கடந்த காலங்களில் வைத்தவர்கள் அந்த சட்டங்களின் போது என்ன தோல்விகளை சந்தித்தார்களோ அதே தோல்வியை நிச்சயமாக நீக்கும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எத்தனை சட்டங்களை 60களில் வைக்கப்பட்ட அடாப்ஷன் ஆஃப் சில்ட்ரன், இந்த தத்தெடுப்பு சட்டங்கள், வளர்ப்பு மகளுக்கு சொத்து உண்டு என்று கொண்டு வந்த சட்டம். ஏன் இப்படி எல்லாம் கூட்டம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறீங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஒருவேளை பொதுச்சிவில் சட்டம் வந்தால், நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணலாம் கூடுன்னு அவன் சொல்லுவான். கட்டிவிட முடியுமா? ஒரு அக்காவும் ஒரு உடன் பிறந்த சகோதரிகளை நம்ம திருமணம் செய்ய முடியாது. செஞ்சால் 2 திருமணமும் செல்லாம போயிடும். இது மார்க்கத்தினுடைய சட்டம். கோர்ட்டை பொறுத்தவரை இது தப்பே இல்லை. இந்த நாட்டுல நிறைய பெரிய இடத்துல உள்ளவெல்லாம் அப்படித்தான் வச்சிருக்கான், அக்காவையும் தங்கையையும். ஏதாவது வளர்ப்பு மகனுக்கு சொத்து என்று போட்டால் கோர்ட்டு சொல்லும், வச்சுக்கோன்னு சொல்லும். ஏன் இவ்வளவு? ஏன் 3 தலாக்கும் முடிஞ்சிருச்சு, தனித்தனியாவே, ஒட்டுமொத்தமா இல்ல, தனித்தனியாவே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் கணவனோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன், கோர்ட்டு சொல்லும், தாராளமா சேர்ந்து போ. எந்த ஷரியத்தினுடைய சட்டத்தையும் நிற்காமல் செய்கிற, மஸ்ஜிதுக்கு வருகிற போது மாத்திரம் புல்லா போட்ட முஸ்லிம்களாக மஸ்ஜிதுக்கு வெளியே எந்த இடத்திலும் ஷரியத்து இல்லாமல் இருக்கிற ஒரு அபாய சூழ்நிலையை உருவாக்குவதனுடைய முதல் கட்டம் தான் பொதுச்சிவில் சட்டம் என்று காலெடுத்து உள்ளே வர பார்க்கிறார்கள். எந்த அடிப்படையிலும் முடியாது. இது கோர்ட்டுல இந்த மாதிரி நீதிபதிகள் நிறைய சட்டங்கள் அப்பப்ப சமீப காலமா சொல்றாங்க. நிறைய நீதிபதி கேட்கிறாங்க, ஏன் விபச்சாரத்தை சட்டப்பூர்வமா ஆக்கிட்டா என்னன்னு. உயர்ந்த சிம்மாசனத்திலிருந்து வர்ற வார்த்தை இதெல்லாம். இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் ஒருமை சேர்க்கையை ஏன் கூடும் என்று அறிவிக்க கூடாது? சுமார் 40 நாட்டுல அங்கீகரிச்சிட்டாங்கல்ல, இங்கேயும் அங்கீகரிச்சுட்டு போன்னு பேசுறான் எத்தனையோ பேர். மார்ச் 8ஆம் தேதி குடிப்பது நல்லது, குடிப்பது நல்லது என்று அவர்கள் ஒருவேளை குடிக்காம பேசியிருப்பாங்களோ. கேரளால ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி மார்ச் 8 அன்னைக்கு உலக பெண்கள் தினத்தன்னைக்கு பேசுறாங்க. பெண்களா உட்கார்ந்துட்டு பெண்கள் தினம் கொண்டாடுவோம். செலிப்ரேஷன்ல முக்கியமான வார்த்தையே என்ன தெரியுமா? ஒரு ஆணுக்கு 4 பெண் இருப்பது போல் ஒரு பெண்ணுக்கு ஏன் 4 ஆண் இருக்கக்கூடாது. இவனை எங்க வைக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப கேவலம் என்ன தெரியுமா? அவன் பேரு கமல் பாஷா. ஆமா, உயர் நீதிமன்ற நீதிபதி. எனவே நீதிபதியின் இருக்கையில இருக்கிறவர்கள் எல்லாம் பேசுகிற எல்லா பேச்சும் சரி என்று ஏற்கும் மனோநிலை சமீப காலங்களில் வெளிவந்த தீர்ப்புகளில் எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அந்த சூழ்நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறீர்கள். எங்களை பொறுத்தவரை நிறைவான ஒரு சட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க பொம்பளைகளை தயவு செய்து நீ பாதுகாக்க வராத. ஒரு குஜராத்தில் வயிற்றை கிழித்து சூறாயுதத்தால் ஒரு பெண்ணின் வயிற்றை கிழித்த துரோகிகள் எங்க பொம்பளைகளை பாதுகாக்கிறதுக்கு நீ வர்றியா? நீ எப்படி வருவ பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாதா? கலவரங்களில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடல் என்று தெரியுமா? எத்தனை பொம்பளைகள் எவ்வளவு கோலமாக சிதைக்கப்பட்டார்கள். நீ ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறானோ கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சப்மிட் பண்றான். இந்த நாட்டுல பாலின சமத்துவம், அங்க சமத்துவம், இங்க எந்த சமத்துவம்? தாழ்த்தப்பட்டவன் சரியில்லை என்று உலகம் காரி துப்புகிறது இந்த நாட்டை. எல்லா ஊடகங்களை பாத்தீங்களா, ஒருத்தர் பொண்டாட்டியை போட்டு போட்டு போறாங்க, ஆம்புலன்ஸ் கிடைக்காம. செவ்வாய் கிரகத்திற்கு செயற்கைக்கோள் அனுப்பிட்டோம் பேசுற உன்னுடைய நாட்டில் ஒரு மனைவிய பிரேதத்தை டெட் பாடிய அடக்கிறதுக்கு ஆம்புலன்ஸ் இல்லாம தோல்ல தூக்கி போட்டு 12 கிலோமீட்டர் நடந்துட்டான். 12வது கிலோமீட்டர்ல ஒடிசாவினுடைய கவர்மெண்ட் வருது. நீ இப்படி போனா டப்புனு பேஸ்புக்ல எல்லாம் பரவி எல்லா பக்கம் எங்களை திட்டிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நில்லு, நாங்க ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நாட்டினுடைய மாண்புமிகு முதல்வர் நீ இவ்வளவு நேரம் தூக்கிட்டு வந்த சிரமத்துக்கு 2000 அன்பளிப்பு தந்தார். 2000 ரூபாய் 12 கிலோமீட்டர் தூக்கிட்டு வந்ததுக்கு பின்னாடி ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு அவனுடைய ஜாதியை வைத்துக் கொண்டு குலத்தால் உயர்வு தாழ்வை,
வேதத்தை, மீண்டும் ஒரு வர்ணாசிரமத்தை, தலித் மீதான கொடுமைகளை நாட்டில் நீ நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாய் என்பதை உலக லெவல்ல உட்கார்ந்து எல்லா நாடுகளும் காரி துப்புகிறது. நீ முதல்ல அந்த ஈக்குவாலிட்டி எல்லாம் சரி பண்ணிட்டு எங்கள் சரியத்திற்கு வந்து பார். இங்க யாரும் பாதுகாக்கிற அளவுக்கோ கரிசனத்தினுடைய அளவுக்கோ இல்லை. நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். இந்தியா ஒருமை அல்ல, அது பன்மை. இந்தியா பன்மை, எல்லாருக்கும் சொந்தமான பூமி. இந்தியா இந்து பூமி அல்ல, முஸ்லிம் பூமி அல்ல, கிறிஸ்தவ பூமி அல்ல, எல்லாத்துக்கும் சொந்தமான பூமி. இது திப்பு சுல்தானின் பூமி, இது அன்னை தெரசாவின் பூமி, அதே மதத்தில் இருக்கிற ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற அகிம்சைவாதிகளின் பூமி. வேண்டும் என்றால் எல்லா மதத்தின் பூமி என்று சொல், ஒப்புக்கொள்வோம். பன்முகத்தை ஒருமுகமாக சிதைக்க நினைத்தால், யூனிட்டியின் டைவர்சிட்டியை நீ சிதைக்க நினைத்தால் உன்னுடைய பாரம்பரியம் மட்டும்தான் போகும். இந்தியர்கள் நாங்கள் ஆண்டாண்டு காலங்கள், எங்களை பொறுத்தவரை 99% இந்துக்கள் எங்களுடைய சகோதரர்கள். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடாக சொல்லுகிறோம், இணக்கத்திற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. சிந்து நதியின் விசை நிலவினிலே சேர நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் இல்லையா? கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலமும் எல்லா மதமும் எல்லாரும் நாங்கள் சகோதர பாசத்தோடு பழகுகிறோம். இந்த சகோதர வாஞ்சைக்கு ஊறு விளைவிக்க வருகிற மததுவேஷ சக்திகள் அதிகாரம் கையில் இருப்பதால் இன்றைக்கு முன் வருவார்களே. ஆனால் கடைசியாக சொல்லுகிறோம், பொது சிவில் வந்தால் அது நிறைவேற்றப்பட்டு விட்டால் குர்ஆனிலிருந்து ஒரு வரி மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கதீரத்தன் பிஇذنில்லாஹ். எவ்வளவோ குறைவான எண்ணிக்கை உடைய படைகள் பெரும் படைகளை சாய்த்திருக்கிறது. வரலாற்றின் வழிநெடுகிலும் இதற்கு சான்றுகள் உண்டு. இனிமேலும் தொடருமானால் இந்த மைனாரிட்டி என்று உன்னால் கருதப்படுகிற சமுதாயம் இந்த மததுவேஷ சக்திகளை வேரோடு முகவரி இல்லாமல் அழிப்போம் என்பதை மாத்திரம் சொல்லி, அல்லாஹும்ம யா அல்லாஹ், அதுவரை எங்களுக்கு எதிராக பின்னப்படுகிற சதிவலைகளை நீயே கண்காணித்து நீயே அவர்களை கவனித்துக் கொள்ள, உன் வழிக்கு வந்தால் அவர்களை நன்றாக வைக்கவும், ஒத்து வரவில்லை என்றால் ஆது சமூது கூட்டம் போல் அழிக்கவும் யா அல்லாஹ் உன்னிடம் ஒப்படைக்கிறோம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.